ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் கார தோசை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு பெரிய பூண்டாக இருந்ததுன்னா 10 வெள்ளைப்பூடு, சின்னதாக இருந்தால் 15 எடுத்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயம், 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியையும் மிளகாவையும் 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, பட்டை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பட்டை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க, இந்த தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். புளி ஊற வைக்கிறதுக்குமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா மாவை எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. மாவோடைய அந்த சட்னி சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட் அளவுக்கு மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சட்னி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற மாவெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போது நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக அந்த தோசை ஃபுல்லுமே வந்து படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நெய் 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சுற்றிக்குமே வந்து நல்லெண்ணெய் இல்லை நெய் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் முறுமுறுன்னு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சட்னி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான கார தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அச்சுமா கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.